எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி நானு. மட்டு முதலாளி 2 பேரும் ஒயிட்ஸ்ல வந்திருக்கீங்க. டெஸ்ட் மேட்ச்க்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து ஐபிஎல் தான் பேச போறோம். ரஷீத் கான ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஐபிஎல் முடிஞ்சப்பயே டிஸ்கஸ் பண்ணோம். ஆஃப் கலர், ஆஃப் சீசன் அப்படின்னு. பட் அவரு வந்து அவர் விளையாடுற டீம் வேர்ல்டு ஃபுல்லா குளோப் ட்ராட்டரு. அவர் போற இடத்துக்குலாம் கரீப் ஜன்னத்தை வேற கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஃபார்ம் வந்து ஹஸ் பீன் கோயிங் பிலோ பார் ஃபார் ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுதான் வந்து உண்மை. ரீடிஸ்கவர்னு சொல்றாங்க. போஸ்ட் சர்ஜரி திருப்பி நல்லா வந்தாரு, நாட்டில் நல்லா தான் போட்டாருன்றாங்க. பட் ஸ்டில் பழைய ரஷீத் கானா இருக்காரு அப்படின்னா வில் பி ஆனஸ்ட் இயர். அந்த ரஷீத் கான் ஒரு பழைய பன்னீர்செல்வமா வரல. அப்போ ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல அவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்கு. தோனி, மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற ஒருத்தரே வந்து அவருடைய பேஸ் பிரைஸை 4.5 வச்சு விளையாடுறாரு. ஸோ தேர்ஸ் நோ ரூம் ஃபார் எனி ஈகோ, நோ ரூம் ஃபார் எனி பாஸ்ட் ப்ரைடோ இல்லை இதெல்லாமே கிடையாது. இட்ஸ் ஃபார் த டீம் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அப்படி அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரஷீத் கானை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறையா என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கும் ஆப்ஷன்லேருந்து தான் பார்க்கணும். ஏன்னா 27 மேட்ச் 2 சீசன் சேர்த்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரஷீத் கான் 27 மேட்ச் விளையாடிருக்காரு. அதில் 19 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கானமியும் கிட்டத்தட்ட 9 கிட்ட இருக்கு. ஸோ நீ 9 எக்கானமியில 2 சீசன் சேர்த்து 19 விக்கெட், ஒரு சீசன்ல 19 விக்கெட் எடுத்தா நல்ல சீசன். 2 சீசன் சேர்த்து 19 விக்கெட் 9 எக்கானமி அப்படிங்கிறப்போ இவங்க வந்து கண்டிப்பா தே வில் பி லுக்கிங் அட் அதர் ஆப்ஷன்ஸ் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் அதர் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போலாம். மெயினா ரஷீத் கான் வந்து அவர் அந்த ஜிடியோ அந்த 2 ஃபைனலிஸ்ட் 2 வருஷம் போனது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். 19 விக்கெட்ஸ் அண்ட் 27 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷம் இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. தட்ஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் ஜிடிஸ். ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, பவுலிங் அட்டாக் வந்து அவங்க பேஸ்மெண்ட் நம்பி இருக்காங்க. ஸ்பின்னிங் அட்டாக் வந்து சாய் கிஷோர் கான்ட்ரிபியூட் பண்ணார். பட் இவர் இருந்திருந்தால் ஜிடி would have been a more complete team. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தா அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அது கண்டிப்பா. ஆனா நீ என்ன நினைக்கிற? இல்ல, ரிலீஸ் பண்ணா ரொம்ப நல்லது ஜிடிக்கு. ஆனா பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போ ஒரு எவ்வளவு கெயின் அவங்க ரிலீஸ் பண்ணா 18. இப்போ ஒரு ஃபாரின் ஸ்பாட்ல ஒரு லெக் ஸ்பின்னர் விளையாடுறதுன்னு வச்சுக்கோம். அது வந்து நம்ம முன்னாடி வந்து ஸ்பின்னர் விளையாடுனா வேஸ்ட் அப்படின்லாம் நம்மளே நிறைய நினைச்சிருக்கோம் முன்னாடி. பட் ரஷீத் கான் வந்து ஒரு வேற லெவல், அந்த லெவல்ல இருந்தாரு. பிளஸ் பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாம் இருந்ததுனால ஓகே ரீசனபிள். ஒரு ஃபாரின், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச் வாங்கும்போது ஒரு ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னரை வாங்கி ஒரு ஸ்பாட்டை இது பண்ணணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் வாங்கும்போது. பட் அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல டிசர்வ் தட் ஃபாரின் ஸ்பாட். பட் இப்போ வந்து ஒரு ஸ்பின்னிங் ஸ்பாட்டை அவர் இருக்கிற ஃபார்முக்கு வேஸ்ட் பண்றாங்கன்னு தான் தோணுது. வித் சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர் வெளியே இல்லாம இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தரையும் சாய் கிஷோரை வச்சு இப்போ நான் என்ன திங்க் பண்றேன் அப்படின்னா, இவங்க வந்து தே நீட் நாட் கோ ஃபார் அ ஃபாரின் ஸ்பின்னர் ஆர் ஈவன் அ ஸ்பின்னர், அவுட் அண்ட் அவுட் ஸ்பின்னர்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து சுந்தரே நீங்க ஆடிடலாம், சாய் கிஷோரே நீங்க ஆடிட்டீங்க அப்படின்னா ஈஸிலி 5-6 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்பின் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். நீங்க வந்து ஷம்மி மாதிரி ஒருத்தர் டேரக்டா எடுத்துட்டு ஏன் வந்து அந்த கிரவுண்ட்ல அவர் நல்லா போட்டிருக்க இது இருக்கு, பெருசா ஸ்பின் ஆகல அவங்க ஹோம் கேம்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க டேரக்டா ஷம்மி எடுத்துட்டு சுந்தர் அண்ட் சாய் கிஷோர் ஆடிட்டாங்கன்னா ஷாருக் கான் மாதிரி ஒருத்தர் பிளேஸ்ல இன்னொரு அக்ரெசிவ் அவுட் அண்ட் அவுட் அல்ட்ரா பவர் ஹிட்டரா அவங்க ஃபாரினர் எடுத்து கூட விளையாடலாம்ல. போன தடவை எடுத்த கிளென் பிலிப்ஸை கூட ரிட்டைன் பண்ணிட்டு இன்னொரு பெரிய ஆப்ஷனுக்கு கூட போகலாம். 2 ஃபாரின் பேட்ஸ்மேன் போகலாம். ரூதர்ஃபோர்ட் இருந்தாரு, ரூதர்ஃபோர்ட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த மாதிரி வச்சு ரபாடாவும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த ஸ்பாட்டையும் அவங்க அப்கிரேட் பண்ணலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தமா 2 இந்தியன் பிளேயர் யாரா ரிலீஸ் பண்றாங்கன்றத பொறுத்து. பட் ரபாடா வந்து ரிலீஸ் பண்றது ஒரு பேக் ஃபயர் ஆகலாம். வேற யாரும் பெருசா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெருசா யாரும் இல்ல ஃபாரின் பவுலர். மேபி விட்டுட்டு திரும்ப எடுத்துக்கிட்டு இல்ல ரஷீத் கான் விட்டுட்டு அவங்க கேம் கிரீனுக்கு போறாங்களா? 18 ஃப்ரீயா அது நீங்க தானே சொன்னீங்க. 2 பேரையும் விட்டுட்டு கேம் கிரீனுக்கு போலாம், ரபாடாவையும் விட்டுட்டு கேம் கிரீன் போலாம். அண்ட் இருக்கிற கிளென் பிலிப்ஸையும் இது பண்ணிட்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் போலாம். அவ்வளவு காஸ்ட் இவங்க ரபாடா அண்ட் ரஷீத் கானையும் விட்டுட்டு கேம் கிரீன் அண்ட் ஷம்மிக்கு போனாங்கன்னா 2 பேர் போனா இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும். ஷாருக் கான் ரிலீஸ் பண்ணா ஐ திங்க் ஒன்லி 4 என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஷாருக் கான் வந்து அந்த லோயஸ்ட் அவர் தான். நீ சொன்ன மாதிரி அவங்க தே கேன் கோ ஃபார் அனதர். கிளென் பிலிப்ஸ் ரிட்டைன் பண்ணலாம் கண்டிப்பா, அது லைக்லி தான் நானும் நினைக்கிறேன். அது போக அவங்க டேவிட் மில்லர் மாதிரி ஒருத்தருக்கு திருப்பி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பிலிப்ஸ், மில்லர் அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்களுக்கு
அந்த ரத்தர்ஃபோர்டு கிட்டத்தட்ட அதுதானே வெற்றி தேவை. over இப்போ இவங்க 3 பேர் தான் 13 ஓவர் ஆடிடுறாங்களே, இந்த பட்லரு, கில்லு, சாய் சுதர்ஷன். அதுக்கப்புறம் வந்து அடியை போடுறதுக்கு தானே உங்களுக்கு வேணும். அது வந்து நீங்க மில்லர் வச்சுக்கோங்க, கிளென் பிலிப்ஸ் வச்சுக்கோங்க, யார் வேணாலும் வச்சுக்கோங்க. அல்ல ஆமா அந்த மாதிரி போன யாரும் வருஷம் வேணாலும் ஆக்சிலேட் பண்ண முடியலையே. பிளஸ் ஷமியை வாங்கிட்டுனா இந்தியன் பழையபடி அவங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஃபுல்லா போய்க்கலாம். இப்பயே அதை இல்ல அப்படிதான் இருக்காங்க. போன இந்த சீசன் அடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த சீசன் கண்டிப்பா 3 பேரும் ஃபயர் அப் பண்ணுவாங்க, அதே லெவலுக்கு பண்ணுவாங்கன்னு இது இருக்கா? ஐ மீன் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இல்ல அதுக்குதான் மில்லர்லாம் வந்தாருன்னா மில்லர் டீசென்ட் எனஃப் நம்பர் 4 பேட் தான் சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா தே கேன் லோட் அப் லைக் என்ன சொல்றது எல்எஸ்ஜி மாதிரி பண்ணலாம். ஃபுல் இந்தியன் பவுலிங் லைனப். ஐ மீன் அது ஒர்க் அவுட் ஆகல அவங்களுக்கு. ஃபாரின் பேட்டிங் லைனப்போட போகலாம். இங்க ரபடா விட்டுட்டு ஷம்மி எடுத்தாங்கன்னா அவங்க 2 பேர் ஏற்கனவே சிராஜும் பிரசீதும் தே பவுல் ரியலி வெல். அது சொல்லலாம் 2 பேர் நல்லாவே போட்டாங்க. எல்லா ஃபேஸ்லயும் கூட போட்டாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு. ஷமியும் வந்தாருன்னா நியூ பால்ல போடுவாரு. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பிரசீத் வருவாரு. பிரசீத்தும் சிராஜும் டெத்ல போடுறது அந்த கரெக்டா ஆயிடும். அவங்க திரும்ப அர்ஷத் கானையும் நடுவில் ஒரு ஓவர் போட்டாங்க. அந்த ஒரு ஸ்பாட் ஃப்ரீயா தான் வச்சிருந்தாங்க. அதுல கூட அவங்க ஷாருக் கானை வச்சுட்டு கூட பேட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கூட நான் ப்ராப்பர் 5 பவுலர்ஸோட போகலாம். பிளஸ் வாஷிங்டன் சுந்தர். முதல்ல என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. ஸோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இவங்க வந்து இன்னும் ஒரு ஃபிளாம்பாயன்ஸ்க்காக இஷான் கிஷான் போக மாட்டாங்களா மட்டும்? நீ என்ன நினைக்கிற? தேவையில்லையா? ஏன்னா பட்லரு கீப்பிங்கும் பண்ணிடுறாரு. வந்து டாப் 3 தான் விளையாடி தான் ஓரளவுக்கு அடிக்கிறாரு. ஒரு நாள்ல ஒரு மேட்ச் அடிப்பாரு, ஒரு மேட்ச் இது பண்றாரு. ஐ திங்க் அதனால ஐ திங்க் தே வில் ஸ்டிக் வித் இது. மேபி அக்ரெசிவ் பிளேயர்ஸ் தான் வேணும் அவங்களுக்கு. இஷான் கிஷன் வந்து கன்சிஸ்டன்டா ஆட மாட்டாரு. சரி, இப்ப ரஷீத் வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். ரஷீத் கானுக்கு வந்து எந்த டீமுக்கு அவர் ரொம்ப தேவைப்படுவார், இல்ல எந்த டீமுக்கு ரொம்ப சூட் ஆவார் ரஷீத் கான்? ஆர்ஆர். அப்பதான் ஒரு ஸ்பின்னர் வந்து ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் இல்ல. இன்னொரு விஷயம் ரஷீத் கான் வந்து லாஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து இந்த போஸ்ட் சர்ஜரி அது ஒன்று பேக் பெயினோட ஆடினாரு. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் ஆடினாரு. ஸோ அந்த 2 சீசனும் கணக்குல புவர் பெர்ஃபார்மன்ஸ் அவர் பொறுத்த வரைக்கும். இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு சரி ரீகெயின் சம் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த 100 எல்லாத்தையும். சரி ஒருவேளை இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. he could be a good force to reckon with தான். இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா இஸ் நாட் நியர் இஸ் பெஸ்ட் வாட் ஹி வாஸ். பட் ஒரு நல்ல பேட்டிங் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ரஷீத் கான் ஸ்டில் பெட்டர் தென் அசரங்கா தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அசரங்கா வந்து பேட்டிங் வைஸ் வந்து அந்த லைக் என்ன சொல்றது அந்த 6 அடிச்சு 4 அடிச்சு அக்ரெசிவ் இது வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாரு. ஸ்பின்னிலையும் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுவாரு. அசரங்காவோட பெட்டர் தான். ஓகே. மும்பை தீபக் சார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா போல்ட் ரஷீத் கான் போய் கண்டிப்பா போவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா மும்பை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த பிரான்ச்சைஸ்ல விளையாடுறாங்க, இந்த பிரான்ச்சைஸ்ல விளையாடுறாங்க, நல்லா இருக்கும். ஒரு ஃபேண்டசி கிரிக்கெட் மாதிரி விளையாடுற மாதிரி எல்லாம் இந்த மாதிரி விளையாண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ரஷீத் கான் கண்டிப்பா எடுப்பாங்க. கசன்ஃபாரும் வச்சிருக்காங்கல்ல. இப்ப கசன்ஃபாரையும் ரஷீத் கானையும் சேர்த்து கூட ஆட விட்டுவாங்க. அந்த வெனியூக்கு அவங்க 2 ஸ்பின்னர் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கஷ்டம் அது. அதுவும் ஒரு அங்க ரிஸ்பின்னர்ஸ் யாருமே பெருசா இது பண்ணது இல்லையே வாங்கடையில. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு மும்பை எடுப்பாங்களான்னு. இன்னொன்னு பண்ணலாம், வெங்கடேஷ் ஐயர் போறாரு, கேகேஆர் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, நரேன், ரஷீத் கான், வருண் சக்கரவர்த்தி அந்த விக்கெட்ல நல்லா ஜாலியா இருக்கும். அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். எல்லாரும் வந்து அப்புறம் வரவங்க எல்லாம் வந்து ஸ்பின்னே ஆகாத மாதிரி ஒரு பிச்சை போட்டு அட்டியை போட்டு விட்டாங்கன்னா இதுதான் 3 அட்டியை போட்டு விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஹோம்ல சொல்றேன்டா, ஹோம்ல நீ நரேன், ரஷீத் கான், வருண் சக்கரவர்த்தினா ஜாலியா இருக்கும்ல. ஹோம்லயே வந்து அவங்க கியூரேட்டர், அவங்க ஹோம் கியூரேட்டர் கிடையாது. அவர் மத்த டீமுக்கு தான் விளையாடுவார் கியூரேட்டர். அப்படி சொன்னா இப்ப தான் புதுசா ரீலே பண்றாங்க. அது எப்படி இருக்குன்னு முடிய தெரியல. அதான் சரி. இப்போதைக்கு ரஷீத் கான் தான் மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா இஸ் கோயிங் டு பி லெட் கோ ஆஃப் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸும் பண்ணியிருந்தோம். ரஷீத் கான் இஸ் கோயிங் டு பி லெட் கோ ஆஃப்னு. பாப்போம், தட்ஸ் மோர் லைக்லி. டுவர்ட்ஸ் ஆக்ஷன் வில் நோ ஃபார் ஷூர். இப்போ அப்படியே வந்து பேட் கமின்ஸ் என்னடா சன்ரைசர்ஸ் எக்ஸ் டீம் பழைய டீம், பழைய இது பழைய பார்ட்டி ரீஎன்ட்ரி இருக்குல்ல. ஜாம்பாலாம் வாங்கி பாக்குறாங்க. அதுவும் ரூல் அவுட் பண்ண முடியாது. அவங்க ஏற்கனவே அதில் ரஷீத் எடுத்து மேட்சே ஒரு மேட்ச் விளையாண்டாரு. ரஷீத் கான் ரூல் அவுட் பண்ண முடியாது. சரி, நீ சன்ரைசர்ஸ் சொன்னனால நான் அப்படியே அடுத்த இதுக்கு போறேன். பேட் கமின்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் முதலாளி, அதை பத்தி நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அங்க இருந்து எடுத்துட்டு போவோம்.
அதான் அவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டு ஒன்லி பிரான்ச்சைசி கிரிக்கெட் ஆடணும், வருஷத்துக்கு $10 million கொடுக்குற மாதிரி டீல் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் தே போத் டிக்ளைன்ட் அப்பேரண்ட்லி. தே வாண்ட் டு கண்டினியூ வித் நேஷனல் டீம் டியூட்டிஸ். அதுவும் ஆஸ்திரேலியா டீம்ல அது பொதுவாக எதிர்பார்க்கறது தான். அவங்க யாருமே வந்து அதுவும் நேஷனல் டீம்ல செட்டப் இருக்கவங்க யாருமே நார்மலா வந்து கோயிங் டுவர்ட்ஸ் பிரான்ச்சைசின்னு போக மாட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி தே வில் கண்டினியூ வித் நேஷனல் டீம் டியூட்டிஸ். இது அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தானே தவிர தே வாண்ட் ஃபோக்கஸ் மச் ஆன் பிரான்ச்சைசி. தே ஹேவ் மோர் ப்ரைட் டு பிளே வித் நேஷனல் டியூட்டிஸ். ஸோ ப்ரைட் இல்ல, காசு இல்ல. லைக் இன்டர்நேஷனலி நல்ல காசு இருக்கிற ஆஸ்திரேலியன் டீம் நல்ல காசு கொடுப்பாங்க. பிளஸ் கொஞ்சம் இது சோ தே வில் வாண்ட் டு வேற ஏதாச்சும் ஒரு அதாவது பேசிக்கலி யாரும் வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சைன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எல்லாம் லைனா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல செட்டப்ல வந்து ஸ்பாட் கன்ஃபார்மா இருக்குன்றவங்க வந்து ஐ டோன்ட் திங்க் தே வில் டேக் தி டிசிஷன். இப்போ லிண்ட் இருந்தவர் ஹி வாஸ் இன் ஆன் அண்ட் ஆஃப். அவர் சர்க்கியூட்ல ஃபுல்லா இறங்கிட்டாரு. சான்ஸ் கிடைச்சா விளையாடுறாங்க, அவ்வளவுதான் தவிர வி கான்ட் ஸ்பெசிஃபிகலி சே. இப்போ ஸ்டாய்னஸ் வந்து நடுவில் இருந்தாரு, கொஞ்ச நாள்ல கேட் ஆன் த வால் மாதிரி இருந்தாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஹி வுட் ஹவ் கான் ஃபுல் ஃபிளெஜ் சர்க்கியூட்டுக்கு போயிருப்பாரு அவர். அதனால தானே ஓடிஐ ரிட்டையர் ஆனாரு. ஓடிஐ எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, நான் T20 மட்டும் ஆறேன்னு சொல்லிட்டாருல அவர். சரி, இன்கேஸ் அவங்க வந்து இப்போ கமின்ஸ் வந்து இப்போ ஆஷஸ் பாருங்க இது இல்லைங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஷூரா கிடையாதுங்கிறாங்க. பேக் இன்ஜுரினா ப்ரோலாங் தான் ஆகுது, ஒரு ஃபிட் ஒரு செட் டேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்மளால சொல்ல முடியல. இப்படி இருக்கும்போது சப்போஸ் கமின்ஸ் மிஸ் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன் யாருன்னு சொல்லுங்க. கிளாசன், அபிஷேக் சர்மா. வேற யாரும் சொல்ல முடியுமா? வேற யாரும் சொல்ல முடியாது. டிராவிஸ் ஹெட் சொல்ல முடியாது. ஐ மீன் தெரியல. ஆஸ்திரேலியன் கோச், ஐ மீன் எக்ஸ் ஆஸ்திரேலியன் கோச் விக்டோரி நியூசிலாந்து பிளேயர் இருந்தாலும் கிளாஸ் எல்லாம் கிடையாது. அபிஷேக் சர்மா கொடுப்பாங்க, இல்லாட்டி ஹெட் கொடுப்பாங்க. நம்ம கிளாஸ்னே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பேசணும். ஸோ அதனால கிளாசன் ஐ மீன் விளையாடலன்னா கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. விளையாடலன்னா வச்சிருப்பாங்க. பட் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னா, இப்போ நம்ம இப்பதான் பேசணும், ரபாடா வந்து அங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜிடில அப்படின்னா, ரபாடா கூட ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு சன்ரைசர்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு. வேற வந்து இவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டார்க்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மேட் ஹென்ரி மாதிரி ஒருத்தர் வேணா எடுக்கலாம். முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் சன்ரைசர்ஸ்ல தான் அவர் ஆரம்பிச்சாரு அவருடைய ஐபிஎல் கரியரை. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் அவங்க எடுக்கலாம். வில்லோ ரூக், என்ன வெற்றி, கேம் கிரீன். கேம் கிரீன் எல்லாரும் தான் ஆசைப்படுறோம், எல்லாரும் தான். இப்ப கமின்ஸ் இல்லைன்னா கமின்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்கல்ல, பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆப்ஷன்ல வந்து ரிலீஸ் பண்ணாதான் அந்த 18 வரும் ஆப்ஷனுக்கு. ஸோ அதனால கமின்ஸ் வந்து அன்அவைலபிள் தான் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அன்அவைலபிள். ஆமாடா, அப்போ தான் நீங்க இந்த டாரில் டஃபி இல்லாட்டி இந்த வில்லோ ரூக்கு அப்படி இல்லாட்டி முஸ்தபிசுர் இந்த மாதிரி ஒரு 1.52 அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு பவுலரா எடுத்துக்குவாங்க. விட்டோர்க்கு வந்து ரீடைன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜி பண்ணிடுவாங்களா? சரி, ஓகே. சிமிலர் டைப் ஆஃப் பவுலர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 1.52 அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். பட் இதுல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் வந்து இது பண்றது, கமெண்ட்ஸ் போடுறது ஸ்பெல்ஸ் எல்லாம் வந்து வேற வேற இதுல எல்லா இதுலயுமே போடுவார். நியூ பால் கூட திடீர்னு போட்டுருந்தாரு, திடீர்னு ஃபர்ஸ்ட் சேஞ்ச், திடீர்னு டெத், நடுவில் மிடில் ஓவர்ஸ். அவர் எப்பப்பெல்லாம் விக்கெட் கடிக்கிற மாதிரி இருக்கோ வந்து விக்கெட் எடுத்துருவார். ஃபேண்டசி வைஸ் செம பிக் தான். இல்ல சிமர்ஜித் இவங்க எல்லாரும் ஆடிட்டாங்கன்னா இந்தியன் பவுலர்ஸா கூட ஆடலாம் இவங்க. ஆக்சுவலா போன சீசன் நல்லாவே போட்டார். உனக்கு அது திடீர்னு ஓரளவுக்கு எஃபிஷியண்டா போட்டார். நல்லா போட்டார்னா நிறைய விக்கெட் அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஆக்சுவலா ஹி பவுல்ட் டீசன்ட் இந்த எண்ட். சோ அந்த மாதிரி இஷான் மலிங்கா நல்லா போட்டாரு. பட் ஆனா கடைசியில திங்க் கொஞ்சம் அந்த அஷ்துபே எல்லாம் வந்த அப்புறம் மேட் சம் சேஞ்சஸ். கடைசி மேட்ச் ஐ திங்க் உட்கார்ந்தாரு, அது தெரியல. இஷான் மலிங்கும் நல்லா தான் போட்டாரு. பட் அவங்க ஆனா அது வந்து நம்ம ஜாம்பா இன்ஜூர்டு அது அப்படின்னு போனோம். ஜாம்பா இருந்தாருன்னா திரும்ப ஜாம்பா விளையாடிட்டு இந்தியன் ஃபாஸ்ட் இஷான் மலிங்கா ஸ்பாட் இருக்குமா? ஜாம்பா இஷான் மலிங்கா ரெண்டு பேரும் விளையாடினா ரொம்ப தின் ஆயிடுது. ஜாம்பா வந்தா கமின்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்துருவார்ல. இல்ல அதான் ரொம்ப தின்னா இருக்கும்ன்ற. கமின்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் பவுலர், ஒரு நம்பர் 8ல வந்து ஒரு பேட்டிங் இதுன்றது வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணும் அவங்க பேட்டிங் லைன் அப் எப்படியும். அதுவும் இப்போ இருக்கிற இம்பாக்ட் அப்போல நம்பர் 9 கூட வந்துட்டு இருந்தாரு நிறையா. ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாச்சுன்னா இவங்க வந்து ஊபர் அக்ரெசிவ் போனா அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய தோத்தப்புறம் அந்த மைண்ட் செட்ல போக முடியாதுல்ல. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் வந்து அவ்வளோ அக்ரெசிவா மேல போயிட்டு
நம்பர் 9ல கமின்ஸ் இருந்தாருன்னா அது ஓகேவா இருக்கும். இப்போ அது இல்லாம இவங்க ஜாம்பா, இஷான் மலிங்காலாம் ப்ராப்பர் நம்பர் 11s. அவங்க நம்ம ஜேமி ஓவர்டன் கொடுக்கலாம். அவங்க கிட்ட இருந்து யாரும் வாங்குறோம்? இஷான் மலிங்கா வேணாம், ஒருத்தர் ஸ்லிங்கரே போதும் நமக்கு, ஸ்ரீலங்கன் ஸ்லிங்கரு. அவரு போறதே தாக்கல. வேற இவங்க இங்கிலாந்துல இருந்து யாராச்சும் திருப்பி எடுப்பாங்களா? பிரைடன் கார்ஸ் எல்லாம் எடுத்தாங்க போன தடவை, இன்ஜுரி தான் போனாரு. அதான் அந்த மாதிரி 2 பேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கமின்ஸ் இல்லைன்னா கார்ஸ் இருக்காரு, முல்டர் அவங்க இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் வச்சிருந்தாங்களா, சோ அவர் கூட திருப்பி ரீடைன் பண்ணி அதனால இந்த நம்பர் 8க்கு அவங்க செட் ஆவாங்க. 2 ஓவர் போடுவாங்க மிடில் ஓவர்ஸ்ல. நியூ பாலுக்கு அவங்க சிமர்ஜித் மாதிரி யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு, டெத்துக்கு வந்து உங்க ஹர்ஷல் பட்டேல், உணர்கட் மாதிரி யாராவது யூஸ் பண்ணிட்டு, மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 2 ஓவர் போட்டாங்கன்னா ஓகேவா தான். அவைலபிளா இல்லன்னு தெரிஞ்சிருந்தா ஷமியை ரிலீஸ் பண்ணாம இருப்பாங்களா? ஆமா, வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு பார்ப்பாங்க, ரிலீஸ் பண்ணாம தான் இருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு எப்ப தெரியும்? ஐ திங்க் இது வந்து டிசிஷன் வந்து வில் பி க்ளோசர் டுவர்ட்ஸ் மார்ச்சோ பிப்ரவரியோ தான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஷஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரூல் அவுட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த சீரிஸ் ஆல்சோ அன்லைக்லி டு பிளே பாசிபிலிட்டி இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஸோ அது ஒரு டஃப் டிசிஷன் தான் அது இருக்கு. பட் அப்படி அவங்க இருந்தாங்கன்னா ஷமி மோர் லைக்லி டு ரீடைன் ஷமி. இந்த மாதிரி இன்ஜுரி இருந்துச்சுன்னா திடீர்னு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து பாதி விளையாடக்கூடாது, ஐபிஎல் விளையாடக்கூடாது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நிறைய மேட்சஸ் இருக்கு. அது ஒரு சான்ஸ் அவங்க எடுத்துதான். அதுதான் கம்யூனிகேட் பண்ணிடுவோம், போக போக பார்ப்போம். ஸோ கமின்ஸ் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. கமின்ஸ் என்னும் கேள்விக்குறி. அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரஷீத் கான் ரிலீஸ் ஆகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சுன்னா அதுக்கு போல என்ன ஆகுது அப்படிங்கிற இம்பாக்ட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இப்போதைக்கு இவ்வளவு தான். தலை வந்து திடீர்னு எம்ஐ டிஷர்ட் போட்டு ஆடிட்டு இருக்காரு. தலை வந்து மதுரைக்கு போறாரு, கிரவுண்ட்ல 6 அடிச்சு கிரவுண்ட்ல ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. தலை என்ன பண்றாருன்னு தலைக்கு தான் தெரியும். நம்ம யாரும் எதுவும் இல்லாமல் ஸ்பெகுலேட் பண்றதுதான். சிஎஸ்கே நியூஸ் நிறைய பேர் கேட்டீங்க. இவங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு தெரியும், டிஎன்சிஏல வந்து எலெக்ஷன்ஸ் ஆர் கம்மிங் அப், அந்த இதெல்லாம் அவங்க முடிச்சுட்டு தான் ரிட்டன்ஷன்ஸ் இதுக்கு வருவாங்க அப்படின்னு வாட் எவர் ஐ எம் சீயிங். அவ்வளோதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் கான்க்ரீட்டாக தெரியும் யார் ரிட்டைன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் தலை வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு, வைப் பண்ணுறாரு, அவர் எம்ஐ டிஷர்ட்டை போட்டுட்டு இருக்காரு, இப்போ கிரவுண்டு திறந்துட்டு இருக்காரு. பட் கண்டிப்பாக ஆடுறாரு இன்னொரு சீசன். மற்ற அப்டேட்ஸ்லாம் எங்களுக்கு தெரிய கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போதைக்கு அவ்வளோதான். பாய்ஸ் நீங்கள் சொல்றது சொல்லுங்க, we can close. அதான் மதுரையில வந்து வேலம்மாள் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீட்டிங் கெப்பாசிட்டி 20,000 தான். மோஸ்ட்லி டிஎன்பிஎல், மேபி ஐபிஎல் ஃபியூச்சர்ல நடக்கலாம். சீட்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணா பார்ப்போம். ஸோ வில் பி பேக் வித் மோர் வீடியோஸ். வில் சைன் ஆஃப் ஃபார் திஸ்.